இடத்திலே வருகிற பொழுது ஆதி அன்பு நான் சொல்லுகிறேன். மோசே சொன்னபடி எல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஒரு காலகட்டம் வந்து இது தங்களுடைய தேவ பக்தியை நிரூபிக்கிற அளவுக்கு அவர்கள் சொல்லுகிறாங்க, எங்களுக்கு பார்வோன் வேண்டாம், செங்கல் இருக்கிற வேலை வேண்டாம், தேவனுடைய சமூகம் இருந்தால் போதும் போதும் எங்களுடைய அடிமைத்தனம். பெரிய தியாகத்தை செய்கிறாங்க. கையின் பிரயாசம் என்பது பெரிய தியாகம். அதுதான் தெரியும், வேறு தொழில் தெரியாது. அந்த தொழிலும் வேண்டாம் என்று விட்டு வருகிறான் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாளாய் உலகத்தின் பார்வையில் காணப்படுவான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? எவ்வளவாய் அவர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவ்வளவாய் கர்த்தர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆனால் சில சமயத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், சரியான ஒரு திசையிலே, சரியான ஒரு தலைமைத்துவத்திலே, சரியான ஒரு சத்தியத்தின் காணப்பட மாட்டார்கள். அதனால் என்ன நடக்கும் என்றால் அவர்கள் மார்க்கவாசிகளாய் காணப்படுவார்கள். விடுதலை என்பது வராது, முன்னேற்றம் என்பது வராது, வாழ்க்கையில வளர்ச்சி என்பது வராது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். பெற்றெடுத்த பிள்ளைகளையும் சம்பித்து காணப்பட்டு கொண்டிருக்கும். தாய் தகப்பன் வம்சமாய் ஒரு